கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மது பிரியர்களுக்கான செய்தி இது. தினமலரில் வந்திருக்கு. மாதம் ரூபாய் 51 கோடி மிச்சம். டாஸ்மாக் மது கொள்முதலில் இனி வெளிப்படைத்தன்மை. புதிய அரசு வந்திருக்கிறது. அவர்கள் பல இடங்களில் தங்களுடைய முத்திரையை பதிக்க விரும்புகிறார்கள். அதில் ஒன்று இந்த மது தொடர்பானது. பொதுவாக சில இடங்களில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று 300லிருந்து 500 மதுக்கடைகளை மூடுவதற்கு ஒரு 300க்கு மேலே மூடிட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவல். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மது வழங்கும் இடத்திலேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதை இவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத தினமலருடைய இந்த செய்தி விவரிக்கிறது. அதில் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் சிலவற்றை அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். அதை இப்படி வெளிப்படையாக பேசுவதற்கான ஒரு இடம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம பாராட்டணும். முதல்ல என்னன்னா பெட்டிக்கு 60 ரூபாய் வரை கமிஷன் வசூலிக்கப்பட்டு வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் செய்தி. அதோடைய ஃபுல் டீட்டெயில் பின்னாடி வருது. அந்த கமிஷன் இனிமேல் பெறப்படாது. இந்த கமிஷன் என்ன ஆகும்னா, இந்த கமிஷனில் 50 ரூபா 10 ரூபான்னு பிரிச்சுக்கிறாங்க. அந்த 60 இந்த செய்தி தகவல் படி அதில் 50 ரூபா கட்சிக்காரங்களுக்கு போயிடும். யார் ஆளும் கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும். 10 ரூபா துறை அதிகாரிகளுக்கு. இதன் காரணமாக மாதம் 51 கோடி ரூபாய் கட்டிங் மேற்கோள் குறிக்குள்ள இருக்கு. தொகை மிச்சமாகி உள்ளது. இதில் எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்வியை நான் கடைசியில் கேட்குறேன். இது ஒரு விஷயமா. அடுத்து இவங்க 11 ஆலைகளிலிருந்து IMFL ஹார்ட் லிக்கர், அது இந்தியா மேட் ஃபாரின் லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்காட்ச், விஸ்கி, பிராண்டி அந்த மாதிரியான வகை. இதை இவங்க ஒரு 11 ஆலைகள்லேருந்து வாங்குறாங்க. 11 மதுபான ஆலைகள்லேருந்து 7 நிறுவனங்களிடமிருந்து கொஞ்சம் ஹார்ட் லிக்கர் இல்லாத சாஃப்ட் லிக்கர், பியர் வகைகளை கொள்முதல் செய்கிறார்கள். ஸோ மொத்தம் 18 நிறுவனத்திலேருந்து கொள்முதல் செய்கிறாங்க. இதில் மொத்தமாக 50 லட்சம் பெட்டி ஹார்ட் லிக்கர், 35 லட்சம் பெட்டி பியர் வாங்கிட்டு இருக்காங்களாம். மதுக்கடைகளில் எந்த நிறுவன தயாரிப்பு மதுபானம் அதிகம் விற்பனை ஆகிறதோ அதற்கேற்ப அந்த நிறுவனத்திடமிருந்து மது வகைகளை அதிகம் வாங்கி விற்பனைக்கு அனுப்ப வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் ஒரு கடை, சில்லறை விற்பனை கடை வச்சுருக்கீங்க, எது அதிகமாக விற்குதோ அதை நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க. ஆனால் இந்த செய்தி சொல்லுது, கடந்த திமுக ஆட்சியில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் நடத்தும் முக்கியமான 3 மதுபான ஆலைகளில் இருந்துதான் மது வகைகளும் பியர் வகைகளும் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டன. அதன்படி ஒரு மாதத்துக்கு மொத்தமாக கொள்முதல் செய்யப்படும் ஹார்ட் லிக்கர் மது வகைகளில் சராசரியாக 35 லட்சம் பெட்டிகள். 35 லட்சம்னா 50 லட்சத்தில் 35 லட்சம். ஓகே, 50 லட்சத்தில் 35 லட்சம்னா 70% டிஎம்கேலேருந்து கொள்முதல். நமது டிஎம்கேலேருந்து என்ன வச்சுப்போம். பியர் 20 லட்சம் பெட்டி அவுட் ஆஃப் 35. ஸோ 20 அவுட் ஆஃப் 35 அப்படின்னா அது ஒரு 60% கொஞ்சம் கீழே. ஸோ 70% ஹார்ட் லிக்கரும் 60% பியரும் திமுக ஆதரவு, திமுக அமைச்சர்கள், திமுக காரர்களுடைய மதுபான ஆலைகளிலிருந்து ப்ரொக்யூர் பண்ணப்பட்டது. அங்கிருந்து தான் வாங்கப்பட்டன. ஆனால் ஆக்சுவலாக குடிகாரர்களுக்கு இது பிடிக்கலையாம். மது பிரியர்கள் விரும்பாத மது வகைகள் அதிகம் வாங்கப்பட்டதுடன் அவை விற்பனை ஆகாமல் 2 மாதங்களுக்கு மேல் இருப்பு வைக்கும் நிலையும் ஏற்பட்டது. ஸோ இங்கே தான் ஊழல் ஆரம்பிக்குது. என்ன ஒரு துறையாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது மதுவோ சிகரெட்டோ, தேர் ஸ்டில் லீகல். அதை வாங்கி கொடுக்கறதுல கூட கன்சூமர் ஃப்ரெண்ட்லினஸ் கிடையாது. மக்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் இல்லாமல் திமுக காரனுடைய ஆலையிலிருந்து வாங்கிடு அப்படிங்கிற ஒரு ஆர்டர், இது எழுதப்படாத விதி. அதுக்கப்புறம் அந்த திமுக காரங்களே கூட கமிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. ஆனால் அது தொழில் தர்மம், அது ஒத்துக்கணும். அது திமுக ஆலையிலிருந்து கமிஷன் போய் திமுக அமைச்சர்களுக்கு போய் அது ஒரு விதத்தில் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல், பணம் செய்யும் திமுக காரர்களிடமிருந்து பணம் பெற விரும்பும் திமுக காரர்களுக்கு அது ஃப்ளோ ஆகுது. அதை தவிர அதிகாரிகளுக்கும் போகுது. ஆனால் குவாலிட்டி இல்லை, மூமெண்ட் இல்லை. இதோட இப்போ வச்சுப்போங்க. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ளது. தற்போது திமுக ஆதரவு நிறுவனங்களிடமிருந்து மதுபானங்கள் கொள்முதல் செய்வது குறைக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து நிறுவனங்களிடமிருந்தும் ஒரு பெட்டிக்கு 60 ரூபாய் வீதம் கமிஷன் வாங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. கேள்விகளை கடைசியில் கேட்குறேன். அப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறாங்க. ஒரு பெட்டியில் 180 மில்லி குவார்ட்டர் பாட்டில் என்றால் 48 இருக்கும். 375 மில்லி பாட்டில் என்றால் சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு எதுக்கு இதெல்லாம். ஓகே,
ஸோ அப்புறம் ஒரு டாஸ்மாக் அதிகாரி, பெயர் குறிப்பிட விரும்பாத டாஸ்மாக் அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா முதல்வராக இருந்தவரை அவரது தோழி சசிகலாவின் உறவினர்களுக்கு சொந்தமான மிடாஸ் நிறுவனத்தின் மதுபான ஆலையில் இருந்துதான் மது வகைகள் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டன. அது எந்த கழகம், இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை விட்டுடுங்க, அவங்க இன்னும் மதுபான ஆலைகளுக்கெல்லாம் ஒன்றும் விரிவாகலை. அது திமுகவோ அதிமுகவோ அவரவர்களுக்கான அது வந்து கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மள்டேருந்து வாங்கிக்கப்பா, நமக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி தான். தற்போது சில நிறுவனங்களிடமிருந்து மட்டும் அதிக அளவில் மது பியர் வகைகள் வாங்குவது நிறுத்தப்பட்டு பாரபட்சமின்றி எந்த நிறுவனத்தின் மது வகைகளுக்கு தேவை அதிகம் இருக்கிறது என்பதை கணக்கெடுத்து அதற்கேற்ப கொள்முதல் செய்யும் பணியில் டாஸ்மாக் ஈடுபட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முந்தி, சமீப காலத்தில் இல்லை, கிங்ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு பியர் நிறுவனமும் அந்த ஹார்ட் லிக்கர் செய்யக்கூடிய யுனைடெட் ப்ரூவரிஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. உங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னால் புரியுமோ புரியாதோ, விஜய் மல்லையா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கோல் வச்சுக்கிட்டு இருந்த நேரம் அவர் இந்தியாவில் இருந்தார், இப்போ ஓடி போயிட்டார். கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தார். கிரிக்கெட்லாம் பயங்கரமாக ஸ்பான்சர் பண்ணுவார். நிறைய இளம் வயது மாடல்ஸ் நடிகைகளோட ஒரு ஸ்பெஷல் கேலண்டர்லாம் போடுவார். ஸோ அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒருவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு சாதாரணமாக பேச்சு வந்தது, நீங்கள் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளுக்கெல்லாம் உங்களோட இதை சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு. இல்லைங்க, அவங்க எங்கள்கிட்டலாம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் வந்து கமிஷன் தர மாட்டோம், எங்கள் விலையை குறைக்க மாட்டோம், அவங்க கேட்குற ரேட்டுக்கெலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குவாலிட்டியை எப்படி வேணாலும் குறைச்சிக்கோ, எனக்கு ஏதோ ஒன்று மதுங்கிற பேரில் ஒரு இழவை கொடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க போவாங்க, நாங்கள் எங்கள் பிராண்டை இப்படி கேவலப்படுத்த விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த சமயத்தில். அதையும் இதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பிராண்டட் இந்தியா முழுவதும் கிடைக்கக்கூடிய மது வகைகள் தமிழ்நாட்டில் கிடைக்காது. நம்ம குடிக்கிறவன் இல்லைங்கிறதுனால எனக்கு வந்து அது டேஸ்ட் பற்றியெல்லாம் வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக தரத்தில் மிகவும் மிகவும் மோசமான ஒரு அமைப்பாகத்தான் இது செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதில் நடைமுறை என்னன்னா, அதை நான் சொன்ன மாதிரி ஆட்சியின் உயர்மட்டத்துக்கு 50 ரூபாய் பொட்டிக்கு. ஒரு பொட்டிங்கிறது அந்த கேஸில் அது ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா, இத்தனை மில்லி பாட்டில் இவ்வளவு இருக்கும், அத்தனை மில்லி பாட்டில்லாம் அவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 60 ரூபாய் கமிஷனாக வழங்கி வருகின்றன. அதுதான் 51 கோடி ரூபாய். இது இப்போ யோசிச்சு பாருங்க, 50 கோடின்னு வச்சுக்கிட்டோம்னா 12 மாதத்துக்கு 600 கோடி ரூபாய் கைமாற்றம் நடக்கிறது இந்த பொட்டி சப்ளை பண்ணுறதுல மட்டுமே. அதுக்கு மேலே தனி சிஸ்டம்லாம் வேற அவர் உருவாக்கி இருந்தார் செந்தில் பாலாஜி. இப்போ அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது கூட நிறையா பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ நடுவில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டம்லாம் வேற கொண்டு வந்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, அதுக்கு விளக்கங்கள். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது வந்து அது டெபாசிட் ரேட்டுங்க, உடஞ்சி போயிருச்சுன்னா அதை கொடுக்க மாட்டோம் திருப்பி அப்படின்னு. இல்லை, நீங்கள் டெபாசிட்டும் வாங்கிக்கிறீங்க, அதுக்கு மேலே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிக்கிறீங்க, சில இடங்களில் 20 ரூபா வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வந்தது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது யார் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறதெல்லாம் மினிஸ்டரே அந்த டாஸ்மாக் ஊழியர்கள்ட்ட பேசுகிறாரு. இப்படி பல விஷயங்கள். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது தனியாக வேற ஹேண்டில் பண்ணணும். இது பொட்டிக்கு 60 ரூபாய் தான் இப்போ நம்ம பேசுறது. இது பல ஆண்டுகளாக உள்ளது. பல ஆண்டுகளாக உள்ளதுன்னா என்ன, கழகங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை உள்ளது தான் அது. இப்பொழுது வந்து பெட்டிக்கு ஆலைகள் தரப்பினரிடமிருந்து கமிஷன் வாங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது என்று ஒரு டாஸ்மாக் அதிகாரி பெயர் குறிப்பிட விரும்பாதவர் சொல்லியிருக்கார். இப்போ நமக்கு சில கேள்விகள் வருது. சாதாரணமாக கமிஷன் தர்றதை அந்த மது கம்பெனிகள் நிறுத்தினுச்சுன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் தான் அதிகமாகும். இதனால் யாருக்கு லாபம்? அவங்க லஞ்சமாக தரும் பணத்தை அவர்கள் குறைத்து கொள்கிறார்கள். அதனால் தமிழக அரசுக்கோ டாஸ்மாக் நிறுவனத்துக்கோ அல்லது மது பிரியர்கள், குடிகாரர்கள், அதாவது மது பிரியர்கள்னு வச்சுப்போம் அவங்க பேரை, அவர்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை. மாறாக இந்த 60 ரூபா நான் வந்து கமிஷன் தரலை, பொட்டிக்கு 60 ரூபா குறைச்சி நான் விற்கிறேன் அப்படின்னு மது நிறுவனங்கள் சொல்லிச்சுன்னா அப்போ 60 ரூபா ப்ராஃபிட் பெர் பாக்ஸ் அதிகமாகுது டாஸ்மாக். அது எவ்வளவா மாறுதுன்னா 600 கோடி ரூபா ப்ராஃபிட் தமிழக அரசுக்கு கிடைக்குது. அது வந்ததுன்னா நல்லது. இதன் காரணமாக டாஸ்மாக் ப்ராஃபிட் அதிகமாகுமா? இது ஃபஸ்ட்டு கேள்வி. இல்லை ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக இவங்க வந்து அந்த பணத்தை நாங்கள் அப்படியே வந்து மது பிரியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போனால் கூட என்ன ஆகும் அப்படின்னா பார்த்துருவோம். இப்போ இந்த ஒரு கேஸில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு 48 பாட்டில் அல்லது 24 பாட்டில் அல்லது 12 பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 48 பாட்டில்னே வச்சுப்போம்.
48 பாட்டிலுக்கு 60 ரூபா சேவ் ஆகுது. அதை அப்படியே கன்சூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பாட்டிலுக்கு ₹1 குறைச்சி வைக்க போகிறாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பாட்டிலுக்கு ₹1 வந்து யாரும் உணரக்கூட மாட்டாங்க. அப்போ பேசாமல் டாஸ்மாக் ப்ராஃபிட் அதிகமாக்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ₹60 கமிஷனாக தனிப்பட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்காதீங்க. அதை டிஸ்கவுண்டாக அல்லது விலையை குறைத்து டாஸ்மாக்கு கொடுத்து விடுங்கள். டாஸ்மாக்குடைய லாபம் அதிகரிக்கும். டாஸ்மாக் அதை அந்த 600 கோடி ரூபாயை வேலை பார்ப்பவர்களுக்கு ஆளுக்கு ஏதோ கொஞ்சம் ஏற்றி போட்டு கொடுத்து அவங்களுடைய சம்பளத்தையாவது ஏற்றி கொடுக்கட்டும். தட்ஸ் அ பாசிபிலிட்டி. கன்சூமருக்கு பாட்டிலுக்கு ₹1 அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதை விட்டுறலாம் பேசாமல். இதற்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. இந்த லோக்கல் ஆளுங்கள்கிட்டயே, அதுவும் அதிமுக திமுக கட்சியில் முக்கியமான இடத்தில் இருப்பவர்களிடமிருந்து ப்ரொக்யூர் செய்யாமல் குளோபல் டெண்டரிங், இந்தியா முழுவதிலும் உள்ள ஆலைகளிலிருந்து டெண்டர் பண்ணுங்க. டெண்டர் பண்ணும் பொழுது பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கு பிராண்டட் வேல்யூவில் ப்ரொக்யூர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து நான் வாங்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் மொனோபொலி, நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது கிடைக்காது. மாறாக நீங்கள் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டை வாங்கி, இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இத்தனை ரூபா, இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இத்தனை ரூபா அப்படின்னு எம்ஆர்பியை அவர்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸில் இருந்து முடிவு பண்ணீர்கள் என்றால் தரமான மது வாங்கி குடிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதை செய்வார்கள். இல்லைன்னா அவர்களுக்கு குப்பையான ஒன்று தான் கிடைக்கும். இது நிறைய பேர் மது விரும்பி குடிப்பவர்களுடைய பெரும் புலம்பலே. நம்ம சமூக வலைத்தளங்கள்லாம் நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய பலர் சொல்கிறதே, யோ கர்நாடகாவில் பெங்களூரில் கிடைக்கிற மாதிரி தரமான மது இங்கே கொடுங்கய்யா, நான் குடிக்கிறது நல்லதா கெட்டதாங்கிறத நான் பார்த்துக்கிறேன். பை தி வே, இந்த நிகழ்ச்சி குடியை ஊக்குவிப்பதல்ல. நாங்கள் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போட்டுடுறோம். குடியை கெடுக்கும், குடிப்பவர்கள் நாசமாக போவார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது ஒரு பக்கம், ஒரு குடும்பத்தோடு இருந்தாலும் அது நமக்கு வந்து சில விஷயங்களை இதெல்லாம் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, ஊழல் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் கொடுக்க போகிறத வந்து குடலை கெடுக்கும் ஒன்றாக கொடுக்காமல் நல்லதாக கொடுத்து விட்டு போங்கள் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா குடியை குறைப்பதை படி டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்குது, அது வேறு, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குது. முதல்ல வந்து இந்த கமிஷனை நீங்கள் வாங்காததனால் அந்த நிறுவனங்களுடைய லாபம் அதிகரிப்பது என்பது மீனிங்லெஸ். அதை செய்யாதீர்கள். வெளிப்படையான ப்ரொக்யூர்மெண்ட் என்பது நல்லது. ப்ரீமியம் மது வகைகளை அனைவரிடமிருந்தும் நல்ல தரமான ஹைலி பிராண்டட் கம்பெனிஸ் இருக்குது, அதனிடமிருந்து வாங்குங்கள். மட்டையாக அடித்து விட்டு போவர்கள் அவங்க வந்து இப்போ ஏதோ ஒன்று கொடுப்பா, அதில் வார்னிஷை கலந்து நான் குடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறவனு விடுங்க, அவங்க கொடுக்கறத கொடுங்க. ஆனால் நல்ல தரமான மது வகைகளை வாங்கி குடிக்க விரும்புபவர்களுக்கு தரமானதை வாங்கி கொடுங்கள். அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. டாஸ்மாக் ஒன்றும் சமூக சேவை செய்கிறதுக்காக இல்லை, குடிப்பவர்களுக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுப்பதற்காக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு இடைத்தரகர் மட்டுமே. அப்போ நீங்கள் வந்து குப்பையை வாங்கி கொடுத்தால் அது கேவலம். ஏன்னா நீங்கள் மொனாப்பொலி, இன்னொருத்தன் அதை செய்ய முடியாது. அதுக்காகத்தான் நீங்கள் இருக்கீங்க. மொனாப்பொலிங்கிறதே நான் எதிர்க்கிறேன். இருந்தாலும் வந்துவிட்டது என்ற காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யுங்கள். மக்கள் உங்களை கொஞ்சம் வாழ்த்தவாவது செய்வார்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.